இன்றைய நற்செய்தி. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைக்கிறார். இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணிகளை தீர்க்கவும் அவர்களை அனுப்பி விடுகிறார். அவர் அனுப்புகிற பொழுது எதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும், எதை எடுத்து செல்ல தேவையில்லை என்பதையும் சொல்லி, குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்புவது போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அப்படி சீடர்களை இறையாட்சியை குறித்து அறிவிக்க அனுப்பினார் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். அவர் நம் ஒவ்வொருவரையும் தான் அனுப்புகிறார். அதில் குறிப்பாக அவருடைய சீடர்கள் திருத்தூதர்களுக்கு இது பொருந்தும் என்றாலும் கூட நம் ஒவ்வொருவருமே கடவுள் ஏதோ ஒரு பணியை செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்புகிற பொழுது நாம் பணம் மற்ற காரியங்களை குறித்து அதிகமாக அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நமக்கு பணம் தேவைதான், நாம் உழைக்க வேண்டும் தான். ஆனால் அதே வேளையிலே பல நேரங்களிலே நாம் பணமில்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அது மட்டும் வாழ்க்கை அல்ல. கடவுள் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்திருக்கிறார். நல்ல அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு குழுவை கொடுத்திருக்கிறார். ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல பண்புகளை கொடுத்திருக்கிறார். இவைகளை கொண்டே நாம் பல காரியங்களை செய்ய முடியும். பணமில்லை, என்னால் இதை செய்ய முடியவில்லை என்று நாம் சொல்ல தேவையில்லை. பணத்தை வைத்து நாம் நிறைய காரியங்களை செய்ய முடிந்தாலும் கூட பணம் இல்லாமலும் நாம் அநேக காரியங்களை செய்ய முடியும். ஒருவரை பாராட்ட முடியும். ஒருவரோடு அமர்ந்து நம்முடைய உடனிருப்பினால் ஆறுதலை கொடுக்க முடியும். நம்முடைய திறமைகளை கொண்டு உதவி செய்ய முடியும். ஏதோ நம்மால் இயன்ற சிறு சிறு காரியங்களின் வழியாக நாம் இறையாட்சியை அறிவிக்க முடியும். புனித குழந்தை தெரசம்மாள் அவர்கள் சொல்லுவார்கள், சிறு வழி, சிறிய பாதை, சிறு சிறு காரியங்களின் வழியாக நாம் ஆண்டவரை அடைய முடியும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் நோயுற்று இருந்தாலும் கடன் பிரச்சனைகளோடு இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே நாம் இறையாட்சியை குறித்து எப்படி அறிவிக்க முடியும்? கவலைப்படாதீர்கள். கடவுள் உங்களை பராமரிப்பார். அவருடைய பராமரிப்பு மேலானது. இயேசுவின் சீடர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி செயல்பட்டார்கள். நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டால் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க முடியும். நாம் முடங்கி போக வேண்டிய அவசியமில்லை. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. இன்று
இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவது போல நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து எனக்கு மட்டும் அந்த வாழ்க்கை கிடைத்திருந்தால், அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் அப்படி செய்திருப்பேன், இப்படி வாழ்ந்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. கடவுள் நமக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுகிற பொழுது நாம் தொடர்ந்து பயணிக்க முடியும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நினைத்து கவலைப்பட்டு இப்பொழுது முடங்கி சோர்ந்து போய் கிடக்கலாம். எழுந்து நடங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பயணத்தின் பொழுது 3 முறை கீழே விழுந்தார். ஆனால் மறுபடியும் எழுந்தார். இறுதி வரை அந்த சிலுவையினுடைய அந்த கல்வாரி இலக்கை அடையும் வரை சோர்ந்து போகாமல் எழுந்து நடந்தார். அதே போல நாமும் எழுந்து நடப்போம். அஞ்சாதீர்கள், வீறு கொள்ளுங்கள், எழுந்து நடங்கள். ஆண்டவருடைய அருள் துணை உங்களோடு இருக்கிறது. அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கிறது. இயேசுவின் சீடர்கள் ஊர் ஊராய் சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்தது போல, நோயாளர்களை குணப்படுத்தியது போல நாம் ஒவ்வொருவருமே இந்த வேலையை செய்ய அழைக்கப்படுகிறோம். கடவுள் அதற்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள், உங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிட்டு தொடர்ந்து ஊர் ஊராய் செல்லுங்கள். முடங்கி போய்விடாதீர்கள். உறவுகளில், பணத்தில் ஒரு பொழுதும் முடங்கி போய்விடாதீர்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய பராமரிப்பு நமக்கு உண்டு. அவர் நமக்கு தேவையான அன்றாட உணவை கொடுத்து நம்மை வழிநடத்துவார். எனவே நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம். இறையாட்சியை குறித்து பறைசாற்றுவோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டே இருப்போம். அவர் நம்மை, நம் குடும்பத்தை வழிநடத்துவார். நாமும் யோசுவா புத்தகத்திலே வாசிப்பது போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று சொல்லி தொடர்ந்து கடவுள் பணியை செய்வோம். இறையாட்சி இந்த மண்ணுலகில் மலரட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களை அனுதினமும் அன்பு செய்யும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், இன்னுமா எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்கும்படியா நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். இதோ எங்களிடத்தில் எத்தனையோ பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய மன்றாட்டுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவர்களை ஆசீர்வதியும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளுடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை, அமைதியை தாரும். இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. அரசு வேலைக்காக, இதோ தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே கனிவோடு கண்ணோக்கி ஆசீர்வதித்து அவர்களுக்கு வெற்றியை தாரும். வெளிநாடு செல்லவும், நிலம் வாங்கவும், வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. எந்த தீய பழக்க வழக்கங்களும், தீய எண்ணங்களும், கடன் பிரச்சனைகளும், நோய் நொடிகளும், விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் நீரே பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான வரங்களை கொடுத்து நீர் வல்லமையோடு வழி நடத்துவீராக. இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.